கோவம் அதாவது துடிப்பான ஆளுங்க. துடிப்பான ஆளுக்கு கரெக்ட்டான புரிஞ்சுக்கூடிய பார்ட்னர் அமைஞ்சாலே பெரிய விஷயம். உங்களெல்லாம் லவ் பண்றதே பெரிய விஷயம்ப்பா. அதுக்கப்புறம் அத சக்சஸ் பண்ணி கொண்டு போறதுக்கு, "ஏய் நான் இருக்கேன்ப்பா" அப்படின்னு ஒண்ணும் இல்லங்க. மேஷத்தில பிறந்தவங்கள பொறுத்தவரைக்கும் எப்படின்னா, அவங்க வேகம், துடிப்பு பார்க்கறதுக்கே வந்து அடாவடியா இருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து உண்மையான ஒரு அன்பு வச்சிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து குடும்பம்னு அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த வாழ்க்கையில ஒரு அங்கீகாரமே கிடைக்கும். என்னதான் இருந்தாலும் அந்த "நீ வெளியில ராஜாவா இரு. வீட்ல வந்தோனே ஒய்ஃப் கிட்ட சரவுண்டர்" அப்படிங்கிற நிலைமைக்கு வர மாரியான ஒரு அமைப்பு தான். ஸோ இவங்கள பொறுத்தவரைக்கும் அந்த கோவத்த வெளியில காட்டுங்க. வீட்ல அன்பா இருங்க. என்னதான் இருந்தாலும் இந்த கோவம் பேசக்கூடிய, புரிஞ்சக்கூடிய பார்ட்னர் கொஞ்ச நாளைக்கு டைம் எடுக்கும். மேரேஜ் பண்ணவங்களும் சரி, லவ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் வர்றதுக்கு. ஸோ அந்த அவசரப்பட்டு உடனேக்குடனே முடிவுகள் எடுக்காதீங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. சப்போஸ் நீங்க லவ் பண்ணியே கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நெறைய பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஒரு 6 மாசத்துக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது புரிதல் இல்லாத நிலைய கொடுக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் நல்லா இருந்தாங்க. பார்த்து பார்த்து இவன் தான் வேணும் அட்டெண்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி இந்த 1 வருஷமா நாங்க படாத பாடு படுறோம். நெறைய பேருக்கு சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா 5ஆம் இடத்துல கேது புரிதலே இல்லாம இருக்கும். எனக்கு அப்பலாம் நான் பார்த்து பார்த்து ஓடி ஓடி பின்னாடிலாம் வந்து லவ் பண்ணா எனக்கு என்னன்னு ஒரு ஐ லவ் யூன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்றான். அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் அப்படின்றது இருந்ததுன்னா போதுமானது.